வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டிங் த ஃபிகரல் சீரீஸ்லேருந்து சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 6th சம் பாருங்கள். ஏற்கனவே 5 சம்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் 2 சம்ஸ் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள் 6 சம் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒருக்க பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்போ வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் 2 டைம்ஸ் வந்துடுற மாதிரி இந்த பேரலோகிராம் 2ஆக வருமா? அப்போ ஆன்சர் 2. ஓகே தானே? இப்போ சம் 7 பாருங்கள். ஒரு ஸ்கொயருக்குள்ளே 2 டாட் இருக்குது. இங்கே 2 டாட் மிங்கிள் ஆகிருக்கு. இங்கே 2 பிக்சர் இருக்குது. இந்த ரெண்டும் என்ன ஆகும்? மிங்கிள் ஆகி சென்டரில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தான் கரெக்டு. இப்போ 8th சம் பார்க்கலாம். 8th சம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயரில் ஒரு சர்க்கிள் அதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் இமேஜில் எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளே ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. அந்த 4 பார்ட்ஸ் வந்து அந்த சின்ன சர்க்கிளுக்கு மேலே இருக்குது. நடுவில் ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும் உருவாயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் வந்து ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிராஸாக 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே நடுவில் ஒரு ஸ்கொயர் வரும்போது இந்த பிக்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். இங்கே நடுவில் ஒரு ஸ்கொயர் வருது, கார்னரில் இந்த கோடு வரும். அந்த மாதிரி பிக்சர் எங்கே இருக்குது? இது இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? கவனமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இங்கே நடுவில் இருக்கிற சர்க்கிளில் எந்த கோடும் இல்லை. இங்கே வந்து சென்டரில் கோடு இல்லை. இந்த ஸ்கொயரில் வந்து கிராஸாக கோடு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிக்சர் தான் வரும். இந்த 2 பிக்சருமே வர வாய்ப்பில்லை. இந்த 2 பிக்சரை யோசிக்கணும். இது இப்போ யோசிக்கும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு கிராஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் வரும். சென்டர் லைன் கிடையாது. எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த பிக்சர். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1. 9 பாருங்கள். ஒரு சர்க்கிளில் ட்ரையாங்கிள் தலைகீழாக போட்டிருக்காங்க. அடுத்து ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சால் அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் திருப்பி ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு சேஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சேஃப்குள்ளே சர்க்கிள் வர மாதிரி பார்க்கணும். இந்த சேஃப் எப்படி இருக்கும்? இப்படி திரும்பி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் தலைகீழாக இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் தலைகீழாக இருக்குது. ஆனால் இது என்ன மாதிரி இருக்குது? ரைட் சைடு திரும்பி இருக்குல்ல, அதே மாதிரி இதுவும் ரைட் சைடு திரும்பி அதுக்குள்ளே சர்க்கிள் இருக்கும். அந்த மாதிரி பிக்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். கரெக்டு. ஓகேவா? இப்போ 10th சம் பாருங்கள். இப்போ 10th சம் பார்க்கலாம். 10th சம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் நடுவில் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரில் கார்னரில் ஒரு டாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் உள்ளே வந்துச்சு, ஸ்கொயர் வெளியில், அந்த டாட் எங்கே போயிடுச்சு? மேலே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயரில் டாட் மேலே இருக்குது, சர்க்கிள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? சர்க்கிள் உள்ளே வந்துடும், ஸ்கொயர் வெளியில் வந்துடும். இந்த டாட் என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் கீழே வந்துடும். இப்போ இந்த லைனில் இங்கனக்குள்ளே கார்னரில் இருக்கிறது அப்படியே இந்த ஸ்கொயர் பெருசாகும்போது என்ன ஆகுது? இந்த கார்னருக்கு வருது. இந்த கார்னருக்கு தானே வந்திருக்கு. இப்போ இந்த கார்னரில் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் பெருசாகும்போது என்னாகும்? இந்த கார்னரில் தான் நம்மளுக்கு என்ன வரும்? இமேஜ் வரும். அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். சம் 11 பார்த்துடலாம். சம் 11 பார்க்கும்போது ஸ்கொயரில் ஒரு மார்க் 2 ஸ்டிக் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிக் மார்க்கில் பாருங்களேன், இந்த சேஃப் வந்து எல்லா இடத்துலையும் இந்த கிராஸ் லைன் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ இங்கேயும் அப்படி ஒரு கிராஸ் லைன் வரும். இப்போ மிட்டில் ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. அந்த லைனை ஒரு கிளாக் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டிங்கன்னா, இந்த கிளாக் வந்து இந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அது மூவ் ஆகுது. திருப்பி அது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? சேம் லைனில் மிங்கிள் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 4 வரும். புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கிற லைன் வந்து அப்படியே கிராஸாக இருக்கிற லைன் எல்லாத்துலேயுமே கிராஸாகவே தான் இருக்குது. இங்கேயும் கிராஸாகவே தான் இருக்க போகுது. இந்த மிட்டில் வந்திருக்கிற இன்னொரு லைன் மட்டும் என்ன ஆகுதுன்னா கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது. கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும்போது செகண்ட் பிக்சரில் லைட்டாக மேலே போயிருக்கு. தேர்ட் பிக்சரில் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஃபோர்த் பிக்சரில் அது என்ன ஆயிரும்? 2 லைனை ஈக்குவலாக வந்து சேர்ந்துடும். அப்போ 4th பிக்சர் தான், 4th ஆப்ஷன் தான் ஆன்சர் நம்மளுக்கு. புரிஞ்சதா உங்களுக்கு? என்ன இது மாதிரியான சம்ஸ் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பை. See you in next video.